வணக்கம். சுட்டி 360 சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய குட்டி கதை தான் முயலும் ஆமை கதை. ஒரு காட்டில் பல மிருகங்களோட முயலும் ஆமையும் வாழ்ந்து கொண்டு இருந்துச்சாம். அப்போ வாழ்ந்து கொண்டிருக்கையில் முயல் இருந்துக்கிட்டு உனக்கு ஆமைக்கும் முயலுக்கும் போட்டி வைக்கிறதாக முயல் சொல்லிச்சான் ஆமைகிட்ட. ஆமை இருந்துக்கிட்டு நான் வரல அப்படிங்கிற ஒரு மாதிரி தான் இருந்துச்சான். ஆனால் முயல் ஒரு கர்வத்தோடு என் கூட போட்டிக்கு வாரியா அப்படின்னு கேட்ட உடனேயும் நான் வாரேன் அப்படிங்கிறத ஆமை ஒத்துக்கிடுச்சான். அப்படி போட்டியில் ஒத்துக்கிட்டு 2 பேரும் போட்டியில் ஒத்துக்கிட்டாங்க. ஆமை ஒத்துக்கிடுச்சு. முயல் அந்த முடிவு கோட்டுக்கு போகிற முக்கால்வாசிய தூரத்துக்கு முயல் ஓடி போயிருச்சு. ஆமை என்ன பண்ணுச்சுன்னா பையா நகர்ந்து ஓடிக்கிட்டே நகர்ந்தே போய்கிட்டு இருந்துச்சு. முயல் ஓடி போய் முக்கால்வாசி தூரத்துக்கு போய் ஒரு மரத்தடியில் நம்ம ஓய்வு எடுப்போம், அது அங்கே தானே வருது அப்படின்னு ஒரு ஏராளமான ஒரு கர்வத்தோடு அது ஆமையை பார்த்துட்டு இது ஒரு தோட்டத்து பக்கத்தில் முட்டைக்கோசு கேரட்டு தோட்டம் இருந்துச்சாம். அங்கே உணவு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போடுவோம் அப்படின்னு மரத்துக்கடியில் நல்லா தூங்கிருச்சு முயல். ஆமை இருந்துக்கிட்டு என்ன பண்ணிச்சு, பையா நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்கையில் முயலோட தாண்டி ஆமை போகணுனையும் ஆமைக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி. நம்ம முயலோட நம்ம போயிட்டோம், அது தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி ஒரு மகிழ்ச்சியோடு ஆமை பையா நகர்ந்து போய் அந்த முடிவு கோட்டை தொடர்றதுக்கு போக போகுது. அது பக்கத்தில் போக போகுது. முயல் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஒரு உறக்கத்தோட ஒரு களைப்போட பார்க்க ஆமை அங்கே போயிருச்சா அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே தூங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அது வேகமாக ஓடுறதுக்கு பார்த்துச்சா. ஆனால் முயல் ஓட முடியலை. ஆமை அந்த வெற்றி கோடை தொட்டுருச்சு. இந்த கதையில் என்ன முடியுதுன்னா என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, முயலாமை அப்படின்னா நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சோம்னா அது கண்டிப்பாக முடியும். இந்த ஆமை என்ன நினச்சிருக்கு, என்னால் இந்த வெற்றி கூட தொட முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம பையா போய் இது பண்ணுவோம் அப்படின்னு தொட்டுருச்சு. ஆனால் முயல் கர்வத்தோட உன்னையால் முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் நீ என் கூட போட்டிக்கு வாரியா அப்படின்னு அது கூப்பிட்ருக்கு. ஆனால் இது என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பையா நகர்ந்து அது கோடை போய் தொட்டுருச்சு. நம்மளால் என்ன முடியும் அப்படின்னு நினச்சோம், முயற்சி ஒன்று இருந்துச்சுன்னா நம்மகிட்ட வெற்றி கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம எதனாலும் முயற்சி பண்ணி செஞ்சோம்னா அது கண்டிப்பாக முடியும். அதான் இந்த கதையோட நீதி என்ன அப்படின்னா முயலாமை அப்படிங்கிறது தான். தேங்க்யூ.